அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு நமக்கு கர்த்தர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லிட்டு செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. நம்ம அவரை கேள்வி கேட்கறது அதை விட பொல்லாப்பு வேறு எதுவும் இல்லை. ஆனால் மனசு வேண்டி அடிச்சுக்கொள்ளது, ஏன் என் ஜெபத்தை கேட்கல, ஏன் என் ஜெபத்தை கேட்கல. நான் என்ன சொல்கிறேன், கேட்கட்டும், கேட்காம போட்டோம். கேட்டால் தான் நம்மளோட அவர் பயணம் தொடருமா, அவரோட அந்த சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போது ஜெபிக்க இடம் இல்லை, ஜெபிக்க மனம் இல்லை. ஐயா, ஜெபிக்க இடம் இல்லைன்னு இல்லை, ஜெபிக்க மனம் இல்லை. இப்பொழுது புரிந்து கொள்ளுகிறார். பொய்யான மாயை நம்பி பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. 9:2-9 சொல்லுது வசனம், யோனா புஸ்தகத்தில். பொய்யான மாயை நம்புகிறோமா? நம்புகிறோம். வரும் கிருபையை போக்கடிக்கிறோம். நானோ வெனியல் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். இது சனிக்கிழமை வந்துடுறாரு. நம்ம சனிக்கிழமை என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நானோ துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். அடுத்தது நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். எல்லாம் இப்போ வந்துடுது. ஐயா, நான் ஏதாவது தவறு செஞ்சால் மன்னிச்சுக்கோங்க. என்ன 1-2 விதமாக ஒரு விசுவாசி வாழணும். நாளைக்கே நம்ம மறித்திடுறோன்ற மாதிரி வாழ்ந்தால் ரொம்ப தமாஷாக இருக்கும் வாழ்க்கை. நாளைக்கு விழிஞ்சா இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க எல்லாம். நாளைக்கு மறித்துறோன்னா நம்புவாங்க. நாளைக்கு கர்த்தர் வராருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வருஷமாக சொல்லிட்டாங்க, அது 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு ரசிக்கப்படுறான்னு சொல்லுவோம், ரொம்ப வருஷமாக சொல்லின்னு இருக்கிறாங்க. நாளைக்கு மறுத்திடுவான மாதிரி வாழணும்னா என்ன நினைக்கிறது? வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லுவான், இந்த லேண்டை நீ எடுத்துக்கோ, இதை நீ எடுத்துக்கோ. சொல்லப்படுது பொருளாதாரம் மட்டும் இல்லை, நாளைக்கு விடிஞ்சால் பரலோகம் நம்ம போயே ஆகணும். லாஸ்ட்டு டே இன்னைக்கு. எப்படி இருக்கும்? ஊருக்கு போகிறீங்கன்னா பேக் பண்ணுறீங்க இல்லையா? மேலே போகிறப்போ எப்படி இருக்கும்? என்ன பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும்? பேக்கிங்கெல்லாம் இங்கே கொடுத்துட்டு போகணும். மனசு வருதா? ஆண்டவரே லேண்டு, ஆண்டவரே காரு, சீட்டு கட்டி போட்ட நகை, மடக்கி அப்புறம் பட்டா வாங்கினேன், லேண்டு கொட்டா போட்டு பட்டா வாங்கினேன். நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் ஆண்டவரேன்னு சொல்கிறோமா? திரும்பி பார்த்து உப்பு தூணா போகிறோமா? நம்ம சொல்கிறோம் லோத்து மனைவி தான் அப்படி, லோத்து இப்படி, நாங்களாம் அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் இப்படி அப்படி ஒன்றும் இல்லை. நாளைக்கு காலைல போகிறோம், எப்படி இருக்கும்? 4 அன்னைக்காவது போகலாமே, இன்னும் 2 நாள், இன்னும் 1 வாரம், இப்படியே தான் இழுத்துக்கொண்டு போவோமே தவிர ப்ராக்டிக்கலி டாக்கிங். இதெல்லாம் பார்த்தார் யோனா, ஆண்டவரே இதெல்லாம் முடியாது, முடிஞ்சிச்சு கதை. துதியை செலுத்தினோடனே புத்தி வருது, துதி செலுத்தினோடனே எல்லாம் திரும்பி வரும் புத்தி. உங்களுக்கு கர்த்தர் நன்மையை கட்டளை எடுக்கிறாரா? உங்களுக்கு கட்டளை இட்டுட்டார் ஆண்டவர். அதுக்கு முன்னே என்ன நடக்குது? உங்களை கட்டி வைத்திருக்கிற கடன் பிரச்சனையோ, சரீர பிணியோ, அல்லது ஒரு அடிமைத்தனத்தின் கட்டுகளோ, ஏதோ ஒன்று அந்த மீனுக்கு கட்டளையிட்டு விட்டார். யோனாவை கரையில் கக்கி விட்டது. கரையில் வந்தால் மீன் வாழாது, தண்ணியில் இருந்தால் யோனா வாழ மாட்டான். பாருங்கள் ஆண்டவருடைய செய்கை. வந்துச்சு, கரையில் கக்கச்சு, மறுபடியும் தண்ணீருக்கு போயிடுச்சு. இது மீனா இல்லை இது ஆமையா இல்லை முதலையா? மீன் என்றால் என்ன? தண்ணீரில் தான் இருக்கும். கரை வந்தால் மீன் இருக்காது. மீனுக்கு ஒரு அற்புதம், யோனாக்கு ஒரு அற்புதம். அதோடு அந்த மீன் திரும்பி கூப்பிட்டா கூட வராது, கட்டளை முடிஞ்சிடுச்சு. ஆனால் கர்த்தர் தம்முடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காரு பாருங்கள். உங்களை கட்டி வைக்கப்பட்ட கட்டுகள் கூட உங்களை மேற்கொள்ள விடாமல் உள்ளவும் ஊழியம் நந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் எப்படி ஐயா ஜெபம் பண்ணுறீங்க, எப்படி ஐயா பாடுறீங்க, எப்படி ஐயா ஊழியம் செய்கிறீங்க? அது பேர் தான் கிருபை. நானோ வெனியல் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். துதிக்க ஆரம்பித்தோன்னே ஞாபகம் வருது பண்ண பொறுத்துனா என்னன்னு. அந்த மாதிரி எதனா விட்டு போயிருக்கா பாருங்கள். அதுக்கப்புறம் அவன் சொல்லுகிறான், பொறுத்தினை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் இதை சொன்ன மாத்திரத்தில், துதிச்ச மாத்திரத்தில் பெரிய திருப்பு பண்ண நேபுகாத்நேசர் துதிக்க ஆரம்பித்தார். அதுவரை எப்படியோ படுத்து மிருகத்தோடு மிருகம் வாழ்ந்த மனுஷன். அரண்மனைலாம் இருக்குது, கட்டில் இருக்குது, மெத்தை இருக்குது, சிங்காசனம் இருக்குது. மனநிலை சரியில்லை, தடுமாற்றம் ஆயிடுச்சு. தலைமுடியெல்லாம் மாறி போச்சு, கை நகங்கள்லாம் மாறி போச்சு. சரீரம் அப்படியே பாதி மிருகம் பாதி மனுஷனாயிட்டான். அந்த மனுஷன் புட்களை மாடுகளை போல் புல்லை தின்ன ஆரம்பிச்சிட்டான். இருதயம் மிருகத்தின் இருதயம் வந்துடுச்சு, மனுஷ இருதயம் இல்லை.
ஆனால் துதியை அதுதான் சொல்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி போனாரா? இல்லை. ஒரு ஆசாரியன் போனானா, ஒரு நியாயாதிபதி போனானா, இன்னொரு ராஜா வந்து ஊழியம் பண்ணானா? இல்லை. சிலதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாமே மனம் திரும்பி தான் நமக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் துதித்தான். சர்வவல்லவருடைய நான் உன்னதத்தை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், ஸ்தோத்திரம் செய்கிறேன், புத்தி எனக்கு திரும்ப வந்தது. ஸ்தோத்தரித்தாலே புத்தி திரும்ப வந்துடும் ஐயா. டிப்ரெஷன், ஆப்ரேஷன், சப்ரேஷன், சைக்காலஜிக்கல் டிஸார்டர் எல்லாம் இருக்கும் உலகத்தில். விசுவாசி, மனம் திரும்பின விசுவாசி, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு இந்த நோய் வரக்கூடாது. இதெல்லாம் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஐயா, மாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. மாத்திரைப்பட்டால் தற்காலிக நிவாரணம், மனம் திரும்பினீங்கனாக்கா பூர்ண நிவாரணம். எதுலேருந்து மனம் திரும்பணும்? பாகுபாடு வேணாம் ஐயா. நமக்கு என்ன பொண்ணு எடுக்க சொன்னாங்களா, பொண்ணு கொடுக்க சொன்னாங்களா, பிள்ளை எடுக்க சொன்னாங்களா, சம்மந்தம் பண்ண சொன்னாங்களா? நினிவே பட்டணத்தாரோடு போய் ஊழியத்துக்கு போயிட்டு வான்னு சொன்னால் அதுக்கு பல மன பிரச்சனைகள் இருக்குது, மனத்தாங்கல்கள். அசீரியர்கள், பொல்லாதவர்கள், அவன் கட்சியில் குழந்தை குட்டி ஆடு மாடோடு சேர்ந்து உபவாசம் பண்ணி மனம் திரும்பி தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான், இறக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். அதுதான் சொல்கிறேன், நம்ம யாரையுமே நியாயம் தீர்த்து இவர்கள் இப்படி என்று எடுத்துக்கொள்ளவே கூடாது, முடியாதது. தவறிடும் அந்த கணக்கில். நம்ம கர்த்தரை அனுப்புகிறாருன்னா நம்ம அவன் மனம் திரும்புகிறானோ திரும்பலையோ, கர்த்தரை அனுப்புகிறாரா, கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம், மனுஷனுக்காக செய்யலை. நான் எவ்வளோ ஜெபிச்சான் வரல, எவ்வளோ கூப்பிட்டும் வரல, அவன் அப்படி தான். அது கோணலும் மாறுபாடான சந்ததி. என்ன பண்ணுறது? நம்ம விசுவாசி இல்லை, அதுக்கும் மேலே கர்த்தர் நம்ம நடப்போட செய்கிற பொழுது நமக்கு அதிகப்படியாக பொறுமை இருக்கணும்னு சொல்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பொறுத்தின செலுத்தின உடனே கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார், வந்துட்டா நம்ம ஆள் வழிக்கு. துதிச்சோனே முடிஞ்சிடுச்சு கதை. இன்றைக்கி இரவெல்லாம் இருக்குது, துதிக்கலாம். நாளைக்கு காலையில் வர பிரச்சனைக்கு சொல்கிறேன், இரவெல்லாம் துதிக்கலாம். உக்காந்து துதிங்க, படுத்து துதிங்க, ஒலாத்தி துதிங்க, நடந்து துதிங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனால் துதி போய் சேரணும். துதிக்க அவன் சொல்கிறான், நானும் என் பொறுத்தினை செலுத்துவேன். அப்போ மீன் வயிற்றுக்குள்ளே வந்தோன்னு தான் ஞாபகம் வருது பொறுத்தினை. அப்போ பொறுத்தினை நல்லா இருக்கப்போ பண்ணலாம் இல்லையா? கடல் கரையில் இருக்கிறப்போ நடமாடுறப்போ பண்ணலாம். இப்போ எல்லாம் போயிட்டு உள்ள மீன் வயிற்றுக்குள்ளே இந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? மீனோட உணவு, மீனோட கழிவு, எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ மூச்சு திணறல் வந்திருக்கும். ஆனால் இவன் சுவாசத்தை கர்த்தர் எடுக்காமல் உள்ளே வச்சிருக்கிறார். அதுவே பெரிய அற்புதம். உங்களையும் என்னையும் கட்டி வைத்திருக்கிற சில கட்டுகள் இந்த இரவு வேலையிலே கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். ஆனால் நம்ம புது மனுஷனாக வெளியே வரணும். உள்ளே போனப்போ அந்த மனுஷன் துதி கிடையாது. உள்ளே போனப்போ எந்த வித பொருத்தனை பற்றி ஞாபகம் இல்லை. என்னை தூக்கி போடியா, நான் செத்தா சாவறேன், இருக்கிற காட்டில் செத்தா நலமாக இருக்கும் அப்படி சொன்ன மனுஷன். மீன் முழுங்கினோனே ஐயோ ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் சொல்கிறான், பர்வதங்களில் அடிவாரங்களில் பரியந்தம் இறங்கினேன். டவுன் 6வது வசனம் சொல்லுது. கீழே 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 போயிட்டார் ஆள். நம்மளால் எங்கே இருக்கணும்? கண்மலையின் மேலே இருக்கணும், கற்பாரின் மீது இருக்கணும், மலைகள் மீது இருக்கணும், சிங்காசனம், அரண்மனை, அப்படி போக வேண்டிய மனுஷன். அழைப்பு அப்படி. இது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணீரின் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, நானும் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். 2வது அதிகாரத்திலே புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டு. தூக்கி போட சொன்னது யார்? நான் தானே. இங்கே என்ன சொல்கிறாரு? நீரோ என்னை தள்ளிவிட்டீர். அட பாவீங்களா, தூக்கி போட என்ன தண்ணியில்லைன்னு சொன்னது நம்ம ஐயா. இப்போது தூக்கி போட்டதுக்கு பிறகு சமுத்திரத்தின் நடுமையமாகி ஆழத்தில் நீரனை தள்ளிவிட்டீர், நீர் என்னை நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் பொருளுது. நீ தானே சொன்ன என்னை தூக்கி போடுன்னு. கேட்டதில்ல? ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? இப்போது தண்ணீரின் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது. அவருடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்கிறார். 6வது வசனத்தில் நல்ல உணர்வோடு பேசுகிறார் கடைசி பகுதி. ஆனாலும் என் தேவனாய் கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பிவித்தீர். ஜீவன் தான் முக்கியம். வீடு போனால் வீடு வரும், நிலம் போனால் நிலம் வரும், எல்லாமே போனால் திரும்பி வந்துடும். ஆனால் ஜீவன் போச்சுன்னா திரும்பி வராது, அவ்வளோதான். என் ஆத்துமா நிலை தோய்ந்து போய்கல கர்த்தரை நினைத்தேன். அது வரைக்கும் என் இனம், என் ஜனம், என் மனம், என் மக்கள், என் மண் அப்படி போயிடுச்சு. இது வரைக்கும் நான் நினைக்கல. ஆத்துமா தோய்ந்து போனதான் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்து சேர்ந்தது. பாருங்க, தோய்ந்து போகிற பொழுது தான் தேவனை நினைக்கிறோமா? சரி, பரவாயில்ல. இப்பொழுதாவது நினைக்கிறீர்களே, நினைக்கிறோமே என்று சொல்லி கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பார். இது கிருபையின் காலம். அதன் பிறகு தான் இந்த வசனங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார். கடைசியில் யோனாவுக்கு கர்த்தர் கட்டளை எடுக்கிறார்.
அதான் மீனுக்கு கட்டளை எடுக்கிறார்.